அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ளவுஸ் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறது எப்படி, அண்ட் தென் மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு கிளாஸஸில் தான் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வீடியோஸ் வரும், உங்களுக்கு பொறுமையாக தான் வரும். ஸோ வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நிறையா பேர் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களோட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னோட ஆசை என்னன்னா, இன்னும் இந்த 1 மந்த் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தீபாவளிக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய டெய்லராக வரணும். அட்லீஸ்ட் உங்களோட ஏர்னிங்ஸாவது கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. பார்க்கலாம் எத்தனை பேர் பிஸ்னஸாக அதை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதையும். ஏதாவதுக்கு மேலே டவுட்னாலும் கேளுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு நீங்கள் காட்டன் இல்லைன்னா பாலிஸ்டரில் வெறும் ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதையும் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்ககிட்ட லைனிங் கிளாத்தோடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்கிட்ட இல்லை பாலிஸ்டரில் நான் 1 மீட்டர் வாங்கியிருக்கேன் அப்படியே ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் நான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கட்டிங் எல்லாம் ஒரே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது ஹேண்டு. ஸோ இது ஃப்ரண்ட் பீஸு அண்ட் தென் பட்டி பீஸு. ஸோ இது பேக் பீஸு. ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட்டிக்கு வந்துட்டு இன்னொரு இது வந்துட்டு கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பீஸ்லாம் இருக்குது, கிளாத் இருக்குது. கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது இழுத்து பாருங்கள், இழுத்தா இழுக்காது. அதுவே இப்படி கிராஸாக இழுத்து பாருங்களேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் ஆனால் ஒரே ஒரு பட்டி தான் வரும். நமக்கு இன்னும் இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத்தும் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சுக்கலாம், பட்டிக்கு அதை வச்சுக்கலாம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து இதுலேயும் போடலாம். இல்லைன்னா பட்டியை இதை வச்சு கட் பண்ணிவிட்டு கூட நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த நெட்டுக்கும் கட் பண்ணலாம். ஸோ நான் இதில் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்துட்டு நம்ம பிட்டு போட்டுக்கலாம். இதில் இன்னொரு பிட்டையும் இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நான் இதில் பட்டி கட் பண்ணிடுறேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம அளவெடுத்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சது. இப்படி கட் பண்ணிவிட்டு கூட இப்படி வச்சு ஸோ பொறுமையாக கட் பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ இதில் ஆல்ரெடி இப்போ 3 பீஸ் இருக்குது. ஒன்று தான் கட் பண்ணணும். அதை நம்ம இங்கே இடம் இருக்குது. ஸோ இப்படி கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்படி இழுத்து பார்க்கணும். லப்பர் மாதிரி வந்தால் தான் கிராஸ் பீஸு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவுலாம் வரவே வராது. ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்கேலோட அளவை அப்படியே இதை பென்சிலை வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட் சைடும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது கிட்டத்தட்ட எத்தனை இன்ச் இருக்குன்னு டேப்பில் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1.5 இன்ச்சாவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக 1.25 இன்ச் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் போதும் டேர்னிங் பண்ணி இது பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே போடுறேன் இன்னொரு ஸ்கேல். ஸோ 1 2 3 4 பீஸ் இருக்குது. ஸோ இப்படி இதை கட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கூட மீதி எங்கே வருதோ அங்கே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இப்படி போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். ஸோ கழுத்து பகுதிக்கு தேவைப்படும் முன்னாடி பின்னாடி சேர்த்தி நம்ம லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் இதை கட் பண்ண முடியும். இல்லை நான் மெயின் ஃபேப்ரிக்கே இதை தான் வைக்கிற பாலிஸ்டர்னாலும் இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். இதில் வந்து கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணவும் வேண்டாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதை ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணிடணும். உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீஸாக வச்சிங்கன்னா இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த 4மே பெரிய கிளாத் அட்டாச் பண்ணுறப்பே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நிறையா அட்டாச் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ண மெத்தடில் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கழுத்தில் வந்துட்டு அங்கங்கே விட்டு வச்சிருக்கிறது தெரியவே தெரியாது. இது எதுக்கு ஒரு சைடுக்காக நம்ம பத்தலை அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் பத்தாமலாம் போகாது.
இது 4மே இது பெருசாக இருக்கனால உங்களுக்கு சரியாக போயிடும். இதுதான் கிராஸ் கட்டிங். இப்படி இழுத்து பாருங்கள், உங்களுக்கு இழுக்கும். ஸோ அதுவே ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, வரவே வராது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கிராஸ் பீஸ் கட்டிங் மெத்தடு. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கட் பண்ணணும், ஹேண்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு ஹேண்டு முக்கியம். ஹேண்டு போக தான் மீதி பார்ட்டை கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இல்லை அப்படின்னா டாப் கட் பண்ணிவிட்டு கூட பேக் சைட் கட் பண்ணிவிட்டு கூட ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதில் ஹேண்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்துட்டு ஏத்தியும் தாத்தியமாக இல்லாமல், இதுக்கு தான் நம்ம பின் செக்யூர் பண்ணுறதுக்காக. இது கொஞ்சம் வளவள கிளாத், அதுக்கு தான் நீங்கள் எடுத்தோடனே இதை எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே. இதோட மெயின் பேக் பார்ட்டோட மெயின் பார்ட் இதுதான். பேக் பார்ட்டோட மெயின் பார்ட். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 4 குண்டூசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ மூவ் ஆகாத மாதிரி எங்கேயுமே நமக்கு மூவ் ஆகவே கூடாது மெயினாக. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஷேப் கட் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம், அது கடைசியாக தான் பண்ணுவோம். ஏன்னா கிளாத் வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா போச்சு நமக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது. இது வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு டேர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சொல்லித்தரேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு பேக் சைட் ரெடி. இப்போ இதில் வந்து ஹேண்டும் பட்டியும் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்படி திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்படி 4ஆக போடுறப்ப நமக்கு ஹேண்டு வருதான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்படி நமக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஏன்னா இதோடவே நம்ம கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சு தான் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த கிளாத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னும் ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். டாப் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட் சைடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹேண்டை இப்படி விரித்து வைங்க. 10 தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக பத்துறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு ஹேண்டுக்கு தான் வருது. ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு சாரீலே இருக்கனால உங்களுக்கு முன்ன பின்ன தான் வரும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இப்படி மடித்து பார்க்கணும். இப்படி மடித்து போடுறப்ப இது வந்துட்டு கரைப்பகுதி. ஓகேங்களா? இப்போ நம்ம கரைப்பகுதி மடிக்கலை, வெட்டுப்பகுதியும் மடிக்கிறோம். சாரி, வெட்டுப்பகுதியும் மடிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு மடிச்சுக்கிட்டா போதும். ஃபுல்லாக மடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வருது. மீதி இவ்வளோ கிளாத் இருக்குது. இருங்க, இதில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வைக்கணும், பேக் பார்ட் வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டை கட் பண்ணிடலாம். அதுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், பின் வந்து செக்யூர் பண்ணிடணும். மெயின் இங்கே ஒன்று. அப்போ தான் இந்த வளவள கிளாத் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. இன்னும் 2 மெத்தட் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ப்ளவுசஸில் சொல்லி கொடுக்குறேன். கீழே வந்துட்டு கொஞ்சம் ஏத்தி தாத்தியமாக இருக்குது. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது. ஸோ ஒரு ஹேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக போயிடுச்சு நமக்கு. ஒரு பக்கம் ரெண்டு ஃப்ரண்ட்டையும் நான் பிரித்து வச்சுருக்கேன். நம்ம ரெண்டாக கிளாத் மடிக்கிறப்ப வேணால் வரும். பட் இந்த கிளாத் லைனிங் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ சுகுராக இருக்கனால நம்மளால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு இது பண்ண முடியல, மடித்து போட்டு உங்களுக்கு காட்ட முடியல. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் அங்கங்கே இருக்கிறத நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். அங்கங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு ஸோ பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பின் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த வளவள கிளாத்துக்கு கிளாத் வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹேண்ட் எப்பயுமே இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு ஹேண்டை விடவே சேர்த்தி தான் எடுக்கணும், மெயின் கிளாத்தை விட இந்த கிளாத்து. ஸோ நமக்கு மீதி ரிமைண்டர் இருக்கிறது இது மட்டும்தான். நம்ம எப்படி சென்டராக வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ நான் அப்படியே ஃபுல்லாகவே இதை கட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப தான் நமக்கு அது கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் இருக்கிற பீசஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இருந்தாலும் லைன் பை லைனாக திருப்பி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இது கிராஸ் பீஸு. ஓகேங்களா? உங்களுக்கு இழுத்தா தெரியும், கிராஸ் அப்படி லப்பர் மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு கழுத்து பின் பக்கம் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு. ஓகேங்களா? பைப்பிங் வைக்கிற மாதிரி. ஸோ பட்டிக்கு வந்துட்டு நான் 2 பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா லைனிங்கில் 4 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் இப்படியும் பேக்கில் உங்களுக்கு ப்ளைனாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வந்துட்டு வெறும் பாலிஸ்டர் வெறும் லைனிங் இல்லை, எதுவுமே இல்லாமல் வெறும் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இது மட்டும் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு இதுக்கு 2 பீஸ் இருக்கிற மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும். இந்த இடம் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல போய் இப்படி கப்புக்கு கீழே வந்துட்டு ஃபிட் ஆகிற ஏரியா. ஓகேங்களா? அப்போ நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ இது அப்போ நீங்கள் வந்துட்டு இன்னொரு 2 பீஸ் கூட மேக்ஸிமம் இது ஸ்டிச் பண்ணுறப்போ 4 பீஸஸாக உங்களுக்கு தேவைப்படணும். ஓகேங்களா? அது எப்படிலாம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பேக் பார்ட்டு. ஓகேங்களா? இது இப்போ உங்களுக்கு நான் பிகினர்னால இந்த மாதிரி கட் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற கிளாத்து நம்ம அப்படியே கட் பண்ணோன்னா கிளாத் வந்துட்டு முன்ன பின்ன போச்சுன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும். ஸோ நான் அதனால் உங்களுக்கு அப்படியே வச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தாக தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைடெல்லாம் ஒட்டுக்க ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது அது எப்படின்னு காட்டுறேன். இது ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று, இது ஹேண்டு, இது இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டு, ஸோ இது இன்னொரு ஹேண்டு. ஸோ இந்த டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் பீஸ் இது தேவையில்லை. இந்த கலரில் தான் நம்ம மேலே கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படியும், கிராஸ் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அண்ட் தென் பேக் பீஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸஸில் டாட் பிடிக்கிறது இதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். கிராஸ் பீஸ். ஓகேங்களா? இந்த கிராஸ் பீஸை நம்ம இப்போ எப்படி வைக்க போகிறோம்னா இந்த 2 சின்னதையும் எடுத்துக்கலாம். ஸோ பெருசாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த எட்ஜ் இப்படி வந்துட்டு இதை எடுங்க, இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. அண்ட் தென் அடுத்த எட்ஜஸ் வந்துட்டு ஆப்போசிட் பார்த்த மாதிரி இப்படி வைக்கணும். ஸோ இது வந்துட்டு கீழாப்லையும் இது வந்துட்டு இப்படி மேலாப்லையும் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இது டர்ன் பண்ணுறப்ப பாருங்கள் நமக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இதுதான். இது வந்துட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறப்ப இது பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் கிராஸ் பீஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். இது எதுக்கும் அட்டாச் பண்ணிடலாம், அதையே நம்ம விட்டு வைக்கணும். ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பீஸை சீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கிராஸ் பீஸ் வந்துட்டு வச்சு முடிச்சிட்டோம். இது எல்லாமே கிராஸ் பீஸ், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு இதுதான் பட்டி. ஸோ இதை என்ன சொல்லுவோம், பட்டின்னு சொல்லுவோம். ஸோ 2 பீசஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ பீஸ் எடுத்தோம், 2 பீசஸ், அதோட ஒரு மெயின் ஃபேப்ரிக். ஸோ இதை வந்துட்டு பேக் சைடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நம்ம டர்ன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த 1/2 இன்ச்சஸ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏன்னா இப்படி டர்ன் பண்ணுறப்ப நமக்கு ஃப்ரண்ட் சைடு கிடைக்கணும், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் மேலே வந்து திருப்ப போகிறோம். அப்போ அதுக்கு மேலே நம்ம படிமான தையல் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்படி மேலே தள்ளி விட்டுட்டு இப்படி அடிக்க போகிறோம். இந்த பீஸ் வந்துட்டு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு டர்ன் பண்ணுறப்ப ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு படிமான தையல் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் நமக்கு தின்னாக கிடைக்கும். ஸோ இன்னொரு இது கூட வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இழுத்து இதை அடிச்சிடலாம். இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் போட போகிறோம். இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அழகா பாருங்க, நமக்கு இதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். பாருங்க, நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் தென் நீட் பர்ஃபெக்டர். இதே மாதிரியே இந்த பீஸையும் இப்போ நான் அடித்து வச்சிடுறேன். ஏன்னா ஒரு இது உங்களுக்கு காட்டிட்டேன், இன்னொன்று இப்போ நான் அடிச்சிடறேன். இந்த மாதிரி டபுள் இருந்தால் உள் சைடு தையல்லாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு தான் இத்தனை நாள் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம். ஸோ தையல் இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ நமக்கு 2 பட்டியும் ரெடி. ஸோ ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தையலும் ரொம்ப நீட்டாக இருக்கணும். நான் மோட்டரில் தான் அடிச்சிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு பெடலில் கூட பண்ணுங்கள், பிகினர்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி பேக் சைடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் தானே வச்சுருக்கு. ஸோ எல்லாம் நீட்டாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் அண்டு பேக் பாருங்கள், 2 பக்கமும் நமக்கு நல்லாயிருக்கு. இதை எடுத்து ஓர வச்சிடலாம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்,
பேக் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெயின் அதுதான். ஸோ குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுற தெரியும். ஸோ இதுதான் பேக்கு. ஸோ இது டாப்போட பேக்கு நமக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க, இது வந்துட்டு பேக் எடுத்துக்கோங்க. அப்படியே இதை டேர்ன் பண்ண தான் போகிறோம். இதை வந்துட்டு கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு ஸோ சரி பாதியாக வச்சு இப்படி நம்ம இப்படி பண்ணிக்கோங்க வேணும்னா. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், குண்டூசிலாம் மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்கை சுற்றி நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், அங்கே இங்கேன்னு 5 பின்ஸ் குத்திருக்கேன். ஸோ ஏன்னா யூ ஷேப் பண்ணிட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வாங்க நான் ஜூமில் காட்டுறேன். போடுங்க. ஸோ இந்த பின் மட்டும் எடுத்துறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குங்களா? இப்போ இந்த யூ ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவீங்க, அந்த குத்தி கட் பண்ணணும். ஸோ அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இப்படி டர்ன் பண்ணணும். இப்படி டர்ன் பண்ணுறப்ப நமக்கு யூ ஷேப் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். படிமான தையல் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இதில் யூ ஷேப்பில் நம்ம படிமான தையல் போடணும். ஸோ இன்னுக்கு மேலே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு படிமான தையல் போட்டுக்கலாம்.
ஸோ அந்த இது இந்த பக்கம் இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து இப்போ உங்களுக்கு அந்த டர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு யூ ஷேப் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் வைப்போம் இந்த கிராஸ் பீஸு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சுற்றி இருக்க சைடு ஜாயின் பண்ணணும்.
ஸோ நம்மளோட ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். ஸோ ப்ளவுஸ் பீஸ் நமக்கு ரெடி. ஸோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி அண்ட் தென் பட்டி ரெடி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சிம்பிள். ஸோ இது வந்து ஹேண்டு. ஸோ ஹேண்டும் இந்த பீஸும் நம்ம நாளைக்கு கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?